எது என் கண்ணோ எது தெரியாது இல்லை. ஸோ அதனால இந்த 3 ஷேப் கான்டூருக்கு தான் கான்டூர் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பிரான்சரில் இந்த இடத்துல நீங்கள் இந்த டார்க் ஷேடையும் இந்த கிளிட்டரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிரான்சர் கிடச்சிரும். சரிங்களா? ப்ளஷ் ஆன் எப்பவுமே ப்ளஷ் வந்து மேட்டாக போட்டிங்கன்னா உங்களோட இந்த சீக்கு வந்து ப்ளம்பியாக தெரியாது. சரிங்களா? நீங்கள் சிரிக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த க்ளோனஸ் வந்து தெரியாது, மேட் வெறும் ப்ளஷ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த ப்ளஷர் கலரோட இந்த ஹைலைட்டரையும் நீங்கள் லைட்டாக டாப் பண்ணணும். ப்ளஷர் ஒரு 2 ஸ்வைப் எடுக்கணும், ஹைலைட்டர் ஒரு ஸ்வைப் தான் எடுத்துகிட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த க்ளோனஸ் வந்து நார்மலாகவே தெரியும். சரிங்களா? இங்கே மட்டும் நீங்கள் ஏதாவது ஹைலைட்டர் போட்டிருக்கீங்களா, இங்கே மட்டும் க்ளோவாக போட்டிருக்கீங்களா, நானும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அடிஷ்னலாக வந்து எதுவுமே வந்து க்ளோ கொடுக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால நீங்கள் இந்த ப்ளஷர் 2 ஸ்வைப் எடுக்கணும், ஹைலைட்டர் ஒரு ஸ்வைப் எடுத்து இந்த பார்ட்டில் அப்ளை பண்ணணும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் சிரிக்கிறீங்க இல்லைங்களா, சிரிச்சா மாதிரி முகத்தை வச்சிங்கனாலே உங்களோட கண்ணம் எங்கே இருக்குன்றது தெரியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் மேக்கப் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ பண்ணும்பொழுது கரெக்டாக இங்கேருந்து இந்த ஷேப் வரைக்கும் உங்களோட ப்ளஷ் வந்து கவர் ஆகிடும். 2வது வேலையும் முடிச்சிட்டேன்னா இதே பாலட். 3rd வந்து என்னோடய ஃபேஸ்க்கு இந்த இடத்துல இந்த ஜாலைன் கட்டு கொடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த வெறும் டார்க் ஷேடு மட்டும்தான். ஸோ டார்க் ஷேடை மேடம் இந்த டார்க் ஷேட் லாஸ்ட் ஷேட் பிங்க் வந்து ப்ளஷருக்கு, இந்த கிளிட்டர் வந்து உங்களோட ஹைலைட்டருக்கு, இதுதான் கான்டூருக்கு. சரிங்களா? ஸோ ஐ ஷேடோவாக யூஸ் பண்ணும்பொழுது மிக்ஸ் பண்ணுறீங்க, கலர் உங்களுக்கு எது வேணுமோ அது. சரிங்களா? டார்க் ஷேடு வந்து கான்டூருக்கான ஒரு ஷேட். ஸோ கான்டூரு இந்த சைடில் தான், இது ஸ்ட்ரைட் லைன், அப்புறம் இந்த கட்டு. இவ்வளோ தூரம்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் தெரியாது, இங்கே இங்கே அவ்வளோதான். அந்த மாதிரி 2 சைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டபுள் சின்லாம் வந்து கவர் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் என்னோட ஃபேஸை திரும்ப ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நான் திரும்ப இந்த ஹைலைட்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அந்த ஷேப் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கெல்லாம் டபுள் சின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் டபுள் சின் இருக்கவங்க இங்கெல்லாமும் அந்த இந்த சைடில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் டார்க் ஷேட். இந்த 2 சைடு ஹைலைட் பண்ணக்கூடிய பார்ட் இங்கே சென்டரில். சாரிலாம் கட்டுறீங்க, இந்த நெக் போன்லாம் தெரியுது அப்படின்னா நெக்கு இந்த இடத்துல ஒரு சிலர் கொஞ்சம் லீனாக இருக்கவங்களுக்கு இந்த போன் தெரியும், தெரியாதவங்களுக்கு மொத்தமாக ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கையை வச்சு பாருங்கள், உங்களோட போன் எங்கே டச் ஆகுதோ அந்த போன் மேலே மட்டும்தான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ போன் மேலே ஹைலைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு மீதி இந்த இடத்துல இருக்க அந்த பள்ளத்துலலாம் டார்க்கர் ஷேடு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ லாங்லேருந்து நீங்கள் பார்க்கும்பொழுது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மிரர் கிட்ட நின்று பார்த்தீங்கனாலே இந்த இடத்துல அந்த நெக்கோட ஷேப் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும். கிளியரா? ஸோ இந்த ஒரு பேலட்டில் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ மேக்கப்புக்கு எத்தனை ப்ராடக்ட்? ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு காம்பேக்ட், ஒரு ஃபேஸ் பேலட் முடிஞ்சிச்சு. ஒரு லிப்ஸ்டிக் 4 ஆயிடுச்சு. இதில் காஜல் ஐலைனர் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் அடிஷ்னல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எப்போவுமே. ஸோ நான் வெறும் மஸ்காரா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இந்த மேக்கப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்? 5 மினிட்ஸ், மேக்ஸ் டு மேக்ஸ் 5 மினிட்ஸ் தான் அதிகபட்சம். ஸோ இப்போ மொத்தமாக உங்களோட செல்ஃப்க்கு நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் கொடுக்குறீங்க? மொத்தமாகவே 10 நிமிஷம் தான். ஸோ மொத்தமாகவே உங்களோட செல்ஃபுக்கு 10 நிமிஷம் தான் அதிகபட்சம் மேக்கப்புக்கு டைம். இந்த 10 நிமிஷம் டைம் இல்லையா உங்களுக்கு?